தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி. திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சேகர் பாபு இவர் 1963ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். தமிழர் கிடையாது, தெலுங்கர். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். இவர் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். அதிமுகவின் வடசென்னை மாவட்ட செயலாளராக பல ஆண்டுகள் பதவி வகித்தார். 2001 மற்றும் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இவர் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவின் கோபத்துக்கு ஆளான சேகர் பாபு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். உடனடியாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார் சேகர் பாபு. 2011ஆம் ஆண்டு இவர் திமுக சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு திமுக சார்பில் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். தற்பொழுது முருகன் மாநாடு பழனியில் நடத்தி சர்ச்சைக்குரியவரானார். இந்த சூழ்நிலையில் இவருடைய மகளை காதல் திருமணம் செய்து வைத்ததாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடன் இவருக்கு மோதல் போக்கு கோபம் ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சேகர் பாபு சந்தேகத்துக்குரியவராகவே இருக்கிறார். அதிமுக எம்எல்ஏவாக இருந்த இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்து அதிமுக எம்எல்ஏ அமைச்சர் பதவியை பெற்றார். திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏ சேகர் பாபுவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. திமுகவில் இன்றளவும் சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது. திமுகவில் சீனியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை. அதிமுகவிலிருந்து நேற்று வந்தவருக்கு திமுகவில் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது திமுகவின் மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.